அனைவருக்கு வணக்கம். ஐயனார் துணை டுடே எபிசோட். எல்லாரும் ஒன்றா உட்காந்து ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் உங்களுடைய அண்ணனுக்கு பொண்ணு பார்க்குற ஐடியா உங்களுக்கு இல்லையான்றாங்க. ஏங்க அதெல்லாம் யாருக்குங்க இல்லாத இருக்கும், எல்லாம் இருக்குன்றாங்க. ஆனால் அப்படி எதுவும் நீங்கள் ட்ரை பண்ண மாதிரி தெரியலையேன்றாங்க. ஏங்க நீங்கள் சொல்லிடுங்க, அதுக்காக நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோன்ட்டு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்றாங்க. சரி உடனே வந்து அண்ணனுக்கு பொண்ணு பார்க்குறதுக்காக எல்லா ஏற்பாடுகளுமே பண்ணிடலான்றாங்க. என்னங்க சொல்கிறீங்க இப்போ எப்படின்றாங்க. எல்லாமே பண்ணிடலாம், அதெல்லாம் கவலையே பட வேண்டாம். சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வெளியே உட்காந்து எப்படிப்பட்ட பொண்ணை பார்க்கலான்னு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, இப்போ நிறையவே டெக்னாலஜி வந்துருச்சுன்றாங்க. அது மூலிமா நம்ம பொண்ணு பார்த்துடலான்றாங்க. ஏன்னா நம்ம ஆன்லைனில் பார்த்துட்டு போனால் கண்டிப்பாக எல்லாம் கிடைச்சிடுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஆசைகள் இருக்கும். அப்புறமா அவங்க வருவாங்க, சேரன் இருந்துட்டு ஆனால் உட்கார என்ன பொண்ணு பார்க்கலாம், யாருக்கு ஆனால் உனக்கு தான் எனக்கா, ஏன்பா அண்ணே பொண்ணு பார்த்தா தானே சரிப்பட்டு வருன்றாங்க. அதுக்கப்புறமா அண்ணன் உங்களுக்கு எப்படிப்பட்ட பொண்ணு வேணும் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அண்ணா, எல்லாருக்குமே வந்து எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்னு ஆசை இருக்குன்னு, அது மாதிரி தான் உங்களுக்கும் இருக்கும் சொல்லுங்கன்றாங்க. இல்லைம்மா அப்படி பெருசாக எதுவும் இல்லை அண்ணன், இதுதானே சும்மான்றது சொல்லுங்கண்ணே அப்படின்றாங்க. அப்புறம் அவங்களுடைய ஆசைகளை எல்லாம் என்ன சொல்லிட்டு போகிறாங்க. முடி நீட்டமாக இருக்கணும், கொஞ்சம் அழகாக இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்ட்டு அவங்களுடைய எல்லா ஆசைகளுமே சொல்கிறாங்க. அண்ணன் ஆசை இல்லைன்ட்டு இவ்வளோ லிஸ்ட்டை போடுறேன்றாங்க. கவலைப்பட வேண்டாம், அண்ணனோட ஏஜ் 32. ஆனாலே அண்ணன் எங்கே தான் இருக்காங்க, எவ்வளோ படிச்சிருக்காங்க, +2 தெரியல அப்படின்றாங்க. +2 முடிச்சிருக்காரு. இங்கே பாருங்கள், இது தப்பு இல்லையா, +2 முடிச்சிருக்காரு அதுதான் உண்மை. நீங்கள் சொல்லுவீங்களே ஒரு பொய், அதை விட இதெல்லாம் பொய் இல்லை அப்படின்ற மாதிரி நிராசை சொல்கிறாங்க. சோழன் சைலண்ட் ஆகிடுறாங்க. அப்புறம் அமௌண்ட் பே பண்ண சொல்லுது. கையில் தான் இருக்கு, என்கிட்ட அக்கௌண்ட்டில் இல்லைன்றாங்க. நான் சென்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சேரன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே வந்து சோழன் நான் அனுப்புகிறேன்னுவாங்க. டே சோழா நீ அனுப்புகிற அப்படின்ற மாதிரி பாண்டி பலவ நக்கல் பண்ணுறாங்க. அடுத்தவங்களுக்கு நீ உதவியே செய்ய மாட்டியடா அப்படின்றாங்க. டே அண்ணன் எனக்காக எவ்வளோ பண்ணியிருக்கு, இதை கூட அண்ணனுக்காக செய்ய மாட்டேன்னா அப்படின்னு பணத்தை அமைச்சு. இங்கே பாருங்கள், கவலையே பட வேண்டாம், நான் வந்து பொண்ணு வந்து செலக்ட் பண்ணிவிட்டு சீக்கிரம் 3 மாதத்துக்குள்ளே அண்ணனுக்கு கல்யாணம் முடிஞ்சிடும்ன்றாங்க. அப்படியான்றாங்க. ஆமாம் கண்டிப்பாக கல்யாணம் முடிஞ்சிடும், கவலைப்படாதீங்க, நல்ல ஒரு பொண்ணு அண்ணனுக்கு வருன்றாங்க. அண்ணன் உங்களுக்கு பாருங்கள், சூப்பரான ஒரு பொண்ணு வரப்போகுது, நீங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே சரிமான்னு சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கப்புறமா நில வேலை பார்த்துட்டு இருக்கும்போது, ஏன் நீ காலேஜோட சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு வரதுக்கு எந்த பிளானை பண்ணியா, நான் அதெல்லாம் யோசிச்சு வச்சுட்டு தான் இருக்கேன், ஏன் நாளைக்கே போல தான் முடிவில் இருக்குது. அப்படியா சரி நான் எல்லாம் புக் பண்ணுற போயிட்டு வந்துடலாம். நீங்கள் இல்லை நான் மட்டும்தான். என்னது நான் வேணாமா, இல்லை உங்களுக்கு தனியாக அனுப்ப முடியாது, இப்போ யாரும் உங்களை கூப்பிட்டாங்க, நீங்களாம் வரக்கூடாது, நானே போயிட்டு வரேன்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னங்க இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நானும் வரேன்ன்றாங்க. இங்கே பாருங்கள், ஏற்கனவே நீங்கள் வந்தது போதாதான், இப்போ நானே என்னுடைய இதை பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. நான் வரேன்னாலே வேண்டாம் இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு போயிடுவாங்க. எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிடும்போது, தனியாக நீங்கள் திருவண்ணாமலைக்கு போகிறீங்க, இன்னைக்கு அண்ணங்கிட்ட சொல்கிறேன் அப்படின்ட்டு அண்ணன் திருவண்ணாமலைக்கு சர்டிஃபிகேட் வாங்கிறதுக்காக நீலாம் தனியாக போகிறாங்க. ஏம்மா சர்டிஃபிகேட் வாங்க போறியா? ஆமாண்ணே, தனியெல்லாம் போக வேண்டாமா, நீ பல்லவனை கூட்டிகிட்டு போ. அப்படியே பல்லவானே எனக்கு எக்ஸாம் இருக்கு நாளைக்கு, அண்ணன் பல்லவனுக்கு எக்ஸாம் இருக்குதுதானே நான் தனியாக போகிறேன்னு சொல்கிறேன். வேண்டான்றாங்க. இல்லைம்மா இருந்தாலும் நான் தனியாக எப்படிம்மா ஒன்று அனுப்புறது, அண்ணன் ஏன்னா இப்படி பயப்படுறீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்கிறேன், இருந்தாலும்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னா நான் போயிட்டு வரேன்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அந்தளவுக்கு இருக்குது. உடனே சேரை நான் வரட்டுமா, இல்லை நான் வேணாம் அண்ணன், எங்கள் வீட்டில் தான் என் அப்பா என்னை தனியாக அனுப்ப மாட்டார், வீட்டுக்குள்ளே வச்சுருப்பாரு, அதனாலே எனக்கு சில விஷயங்கள் தெரியாத போச்சு. இப்போ நீங்களும் அப்படி பண்ணுறீங்களா ஒன்று, சரிம்மா நீ தனியாக போயிட்டு வந்துட்டாங்க. இந்த இடத்துல சோழன் ரொம்ப ஃபீல் ஆகுறாங்க. அதோடு இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.